விஜய் எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு இடம் இருக்கா? சொந்தமா இடம் இருக்கா? இல்லையா? ஏன் இடம் இல்ல? ஏன் லோன் வரலையா? காசு இல்ல, லோன் இந்த கௌசிக் வந்தா லோனே இல்லாம ஒரு இடம் தந்தா வாங்கிக்குவீங்களா? நான் எங்கன்னு சொல்லட்டுமா? போலாமா? இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சொல்றோம், வாங்க போலாம். பே ஸ்லிப் வேண்டாம், சேலரி ஸ்லிப் வேண்டாம், ஒரு அமௌண்ட் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் உடனே பண்ணிக்கலாம். வட்டி இல்லாம 0% இன்ட்ரெஸ்ட்ல, ஒரு பைசா கூட வட்டி இல்லாம இவங்க கிட்டே நீங்க பண்ணிக்கலாம். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ், லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா அதானி போர்ட். பழவேற்காடு பீச் இருக்கு, ரொம்ப நியர் பை தான். போட்டிங் போலாம். பறவைங்க சார், நான் லேஅவுட்ல இருந்து பார்த்தா வெறும் ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். பீச்சுக்கு நியர் பை. இந்த பிரைஸ்ல வேற எங்கேயுமே சைட் கிடையாது. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் இமிடியேட்லி பண்ணி தரோம், இண்டிவிஜுவல் பட்டா மாத்தி தரோம், ஈஸில இருந்து எல்லாமே ஃப்ரீ தான். 50 வருஷம் லீகல் செட்டும் நாங்க தரோம். நீங்க பாருங்க, அப்படியே ஷேர் ஆட்டோ பின்னாடி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடம் தான். பழவேற்காடு பீச்சுக்கு வர எல்லா பஸ்ஸுமே இந்த ரூட் தான் வரும். உங்களுக்கு கவர்மெண்ட் வெஹிக்கிள் நிறைய இருக்கு. உங்களுக்கு டிடிசிபி வித் ரெரா. சார், அதாவது பே ஸ்லிப் வேண்டாம், சேலரி ஸ்லிப் வேண்டாம், ஒரு அமௌண்ட் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் உடனே பண்ணிக்கலாம். அடுத்தது பேலன்ஸ் மாசம் மாசம் எப்போ முடியுதோ அப்ப கட்டிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி பிலோ ஆவரேஜ் ஃபேமிலிஸ், லோ பட்ஜெட் ஃபேமிலிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதிங்க சார். நீங்க உங்க பேரு, உங்க கம்பெனி பேரு, நீங்க எவ்வளவு நாளா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பத்தி முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிடுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்னோட நேம் வந்து கே ராமகிருஷ்ணா ரெட்டி. ஆபீஸோட நேம் வந்து தனிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். ஆபீஸ் 37 வருஷமா இருக்கு. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நம்ம ஆபீஸ் இருக்கு. ஓகே சார், இப்ப நம்ம நிறைய போட்டிருக்கோம். பொன்னேரியில ஒண்ணு போட்டிருக்கோம், புட்லூர்ல ஒண்ணு போட்டோம், இன்னும் நிறைய சைட்ஸ் போட்டோம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? இப்ப நம்ம வந்து ஸ்பாட் வந்து பழவேற்காடு. பழவேற்காடு. அப்படியே இங்க இருந்து ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் பழவேற்காடுடைய லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படியே ஜூம் பண்ணா தெரியுதா? அதுதான் பழவேற்காடு லைட் ஹவுஸ். அதே போல இந்த பக்கம் லெஃப்ட்ல ஒரு பில்டிங் தெரியுதா? அது வந்து அதானி போர்ட். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ், லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா அதானி போர்ட். ஆல்ரெடி பழவேற்காடு பீச் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியான்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது அதானி போர்ட் வந்துட்டே இருக்கு. சிபிஆர்ஆர் ரோடு வருது இல்ல, 136 கிலோமீட்டருக்கு ஒரே ஸ்ட்ரெச்ல ஒரு பெரிய ரிங் ரோடு வருது, சிபிஆர்ஆர் ரோடு. அந்த ரோடு ஃபுல்லா கடைசியில கனெக்ட் ஆகுறது இந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி நம்ம சைட் போட்டுருக்கோம். எக்ஸாக்ட்லி. இன்வெஸ்ட்மென்ட்க்கு பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கு இந்த சைட்டுக்கு பேக் சைடுக்கு லேஅவுட் நம்ம லேஅவுட் தான். வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட் அன்னைக்கு 1,05,000 ரூபாய் சேல் பண்ணிருக்கோம். அது பக்கத்துல கிட்டத்தட்ட இன்னைக்கு 3,45,000 நம்ம ஆல்ரெடி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரேட் ரிவீல் பண்ணிட்டாருங்க. அப்படியே போட்டு உடைச்சிட்டார். சர்ப்ரைஸ்லாம் இல்லாம. ஓகே, 3,45,000 ரூபாய்க்கு நம்ம இங்க கொடுக்குறோம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பா வெறும் 3,45,000 ரூபாய். எப்படி சார் இப்ப பே ஸ்லிப் இல்லாம சேலரி ஸ்லிப் இல்லாம சொன்னீங்களா? அத பத்தி டீடைல் சொல்லிடுங்க. அப்படி அதாவது மொத்தம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 575 ரூபாய். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பேசிக்கா எடுத்துறோம் கூட மினிமம் பிளாட்னா 600 ஸ்கொயர் ஃபீட் 3,45,000 ரூபாய் வரும். அதாவது 3,45,000 ரூபாய் ஒரு பாதி அமௌண்ட், அதாவது 1,72,500 ரூபாய் கட்ட போகுது. ரிமைனிங் வந்து 1,72,000 ரூபாய். ஒரு மாசம் இஎம்ஐல நீங்க ஒரு வருஷம் டைம் எடுத்து கட்டிக்கலாம். எவ்வளவு வேணாலும். என்கிட்ட இன்னைக்கு 10,000 இருக்கு, அடுத்த வருஷம் 15,000 இருக்கு, ஒரு மாசம் 2,000 ரூபாய் இருக்கு. எப்படி வேணாலும் கட்டிட்டு வரலாம். அந்த 1 இயர்க்குள்ள அது சேல்ஸ் கூட இருக்கும். அந்த 1,72,500 பவர் பண்ணல அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்களா? போட்டிங்ல இருக்கும். லாஸ்ட் கடைசில பண்ணி தரோம். ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்க ஃப்ரீ பண்ணி தரோம். நீங்க ஃப்ரீயா பண்ணி தரீங்க. இப்போ இன் கேஸ் 3,45,000 ரூபாய் கையில இருக்கு, உடனே பண்ணா உடனே கட்டணும். உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் இமிடியேட்லி பண்ணி தரோம், இண்டிவிஜுவல் பட்டா மாத்தி தரோம், ஈஸில இருந்து எல்லாமே ஃப்ரீ தான். 50 வருஷம் லீகல் செட்டும் நாங்க தரோம். சரி, ஓகேங்க சார். அத ரேட் ஃபர்ஸ்ட் உடைச்சிட்டோம். இப்போ என்ன ரெமடிஸ் என்னென்ன கொடுக்குறீங்க? இப்போ வொர்க் அவுட் நடந்துட்டு இருக்கு. வொர்க் அவுட் நடக்கும்போதே பாத்தீங்கன்னா கார்ல வந்தபடி போனபடி இருக்காங்க கஸ்டமர். இந்த சைடு எல்லாம் புக் பண்ணிட்டேன் வேற சொன்னீங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்க போறீங்க? நீங்க பார்த்த என்ட்ரன்ஸ் வந்து பெரிய ஆர்ச் தரோம். ஓகே, கிரில் கேட் வந்துரும். சுத்தி ஃபென்சிங் இருக்கும் சைடு சுத்தியுமே. உள்ள தார் ரோட் வரும். ஈபி லைன் வரும்போது ஆலோ பிளாக் கல் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த மெயின் ரோட்ல இருந்து இருக்கிற பேலன்ஸ் ஷீட் எல்லாத்துக்குமே ஆலோ பிளாக் கல் ரெடி பண்ண போறோம். ஓகே, ரோட் எத்தனை அடியிலங்க சார்? பார்த்தா 30 and 33 ரோட் 24 30, 33 and 24 ஃபீட் தார் ரோட் தான் போட போறீங்க. ஈபி வரப்போகுது, 3 ஃபேஸ் ஈபி லைன் வரப்போகுது. சரி, பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் என்னென்ன இருக்கும்? பக்கத்துலயே பார்த்தா விவேகானந்தா வித்யாலயா ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம வர வழியில பார்த்தோமே ஒரு பிரவுன் கலர் பில்டிங் அதுவா? ஓகே, விவேகானந்தா வித்யாலயா. அது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. அது இல்லாம பொன்னேரில வர நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் இந்த சரௌண்டிங்ல வருது டெய்லியுமே. அந்த மெயின் ரோட்ல நின்னு போகுமா சார்? இங்க பக்கத்துல இங்கே வருது, நம்ம சைடு பக்கத்துல இங்கே வருது. ஓ, இங்கே வந்து நிக்குதுங்களா? தாங்கல் பெரும்புலம் இதோட வில்லேஜ் நேம். இந்த தாங்கல் பெரும்புலம் இந்த வில்லேஜ் கிட்ட இருக்கு. ஓகே, அப்ப ஸ்கூல் காலேஜ்னா எல்லா பஸ்ஸும், எல்லா ஸ்கூல் பஸ்ஸும், எல்லா காலேஜ் பஸ்ஸும் இங்கே வாசல்ல இங்கே
சரி, ஸ்கூல் காலேஜ் ஓகே. என்டர்டெயின்மெண்ட் ஜோன்னா இங்க என்னங்க சார் இருக்கு? பக்கத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்து பழவேற்காடு பீச் இருக்கு. ரொம்ப நியர்பை தான். பக்கத்துல லைட் ஹவுஸ், போட்டிங் போலாம், பறவைகள் சரணாலயம். அதாவது சவுத் சென்னையில உங்களுக்கு வேண்டந்தாங்கல் எப்படியா அது ஈக்குவலான ஒரு டெவலப்மெண்ட் வந்து பக்கத்துலயே நமக்கு நம்ம லேஅவுட்ல இருந்து பார்த்தா வெறும் ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். ஓகே, இப்போ நம்ம வீடு வாங்கிட்டு இன்கேஸ் நம்மளுக்கு ரெசார்ட் மாதிரி கட்டி விட்டோம்னா பீச்சுக்கு வரவங்க இங்க ஸ்டே பண்றதுக்கும் பெஸ்ட். தாராளமா ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பீச்சுக்கு நியர்பை. இந்த பிரைஸ்ல வேற எங்கேயுமே சைட் கிடையாது. நம்ம பர் ஸ்கொயர் ஃபீட் 575 ரூபாய்க்கு இந்த ஏரியால வேற யாருமே இல்லையா? பெட்டு கட்டி சொல்றாரு, நிஜமாவா? தாராளமா செக் பண்ணிக்கலாம். தாராளமா வேற யாரும் நாங்க எல்லா சைடும் போய் செக் பண்ணுவோம். எல்லா சைடும் செக் பண்ணுங்க. பரவாயில்லையா? தாராளமா செக் பண்ணுங்க. தாராளமா. சரி, இது என்னன்னு அப்ரூவ்டுங்க சார்? டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ்ட். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு. உங்களுக்கு பேங்க் லோனே தேவையில்லை. இவங்க கிட்டயே வட்டி இல்லாம 0% இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பைசா கூட வட்டி இல்லாம இவங்க கிட்டே நீங்க பண்ணிக்கலாம். எனக்கு பேங்க்குக்கு போகணும், எனக்கு பே ஸ்லிப் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு கவலையே பட வேண்டாம். சரி, கனெக்டிவிட்டி இங்க என்னென்னங்க சார் கனெக்டிவிட்டி இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி சிபிஆர் ரோடு அது இல்லாம நீங்க ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா பழவேற்காடு பீச்சுக்கு வர எல்லா பஸ்ஸுமே இந்த ரூட் தான் வரும். உங்களுக்கு கவர்மெண்ட் வெஹிக்கிள் நிறைய இருக்கு. உங்களுக்கு சென்னை கோயம்பேடு இருந்து ஸ்ட்ரைட்டா பஸ் இருக்கு, இங்க பாரிஸ் இருந்து ஸ்ட்ரைட் பஸ் இருக்கு, மாதாவரத்துல இருந்து பஸ் இருக்கு, திருவட்டூர் டோல்கேட்ல இருந்து பஸ் வரும். ரெட்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே தெரியல, எக்கச்சக்கமான பஸ் இருக்கு. மீஞ்சூர்ல இருந்து பஸ் இருக்கு. புன்னேர்ல இருந்து நிறைய ஃப்ரீக்வெண்டா பஸ் அண்ட் ஷேர் ஆட்டோ நிறையவே இருக்கு. நீங்க பாருங்க, அப்படியே ஷேர் ஆட்டோ பின்னாடி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடம் தான். ஜிஎஸ்டில இடம் வாங்கணும் ஒரு 500 600 இருக்கும் போதெல்லாம் பார்த்தோம், நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஜிஎன்டி இந்த பக்கம் விட்டுறாதீங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு அதானி போர்ட் இருக்கு, பழவேற்காடு பீச் இருக்கு, பொன்னேரி இருக்கு. பொன்னேரியில இல்லாத ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, சினிமா தியேட்டர் எதுவுமே இல்லாமலாம் இல்ல. வேலம்மாள் போதி கேம்பஸ்ல இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. இங்க இருந்து அது எத்தனை நிமிஷத்துல போயிடலாம் சார்? 20 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். 20 மினிட்ஸ்ல ரீச் ஆகலாம். எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் எல்லா காலேஜ் பஸ்ஸும் வாசல்லே வருது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ற மாதிரி இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 575 ரூபாய் மட்டும்தான் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. மிஸ் பண்ணாதீங்க. சேலரி ஸ்லிப் வேண்டாம். திரும்ப சொல்றேன், பே ஸ்லிப் வேண்டாம், சேலரி ஸ்லிப் வேண்டாம். உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வேணும், அந்த ரிப்போர்ட் வேணும், எதுவுமே கிடையாது. வாங்க, இடத்த பாருங்க, புக் பண்ணுங்க, உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்குங்க சார் இங்க? மினிமம் பார்த்தா 600 ஸ்கொயர் ஃபீட் இந்த பிளாட் அவைலபிள் தான் இருக்கு. 600 800 1200 மேஜர் பிளாட் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் நிறைய பிளாட் இருக்கு. சூப்பர். என்னென்ன பேசிங்ல இருக்குங்கண்ணா? பேசிங் ஆல் பேசிங் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்? கார்னர் பிளாட் இருக்கு. சரி, ஃப்ரீ சைட் விசிட் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ணிடுறோம். ஓகேங்கண்ணா. இன்னும் உங்களுக்கு வேற எங்க சைட்ஸ் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாமே நம்ம கிட்ட நீங்க ஒரே ரூட்ல பாத்துறீங்க. திருப்பாலையம் ஸ்கொயர் ஃபீட் ஆன் ரோடு பக்கத்துல ஆன் ரோடு தான். 850 ஸ்கொயர் ஃபீட். அது பொன்னேரில இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அங்கே பார்த்தீங்கன்னா 1200 ஒரு லேஅவுட் இருக்கும், 1300 ஒன்று இருக்கு. இது எல்லாமே பொன்னேரி மெயின் சிட்டி கவர்மெண்ட் நேர் ஆப்போசிட்ல ஒரு இடம் இருக்கு. வந்து 215 அது வந்து உடனே வீடு கட்டினே இருக்கலாம். பக்கத்துல ஃபுல்லா வீடுங்கள மத்தியில அந்த இடம் இருக்கும். இது எல்லாமே பொன்னேரி டு மீஞ்சூர் ரோட்ல அங்கேயே ஒரு லேஅவுட் இருக்கும். இது எல்லாமே திருவள்ளூர் ஒரு சைட் இருக்கு. அதுக்கடுத்து கடம்பத்தூர்ல ஒரு புது சைட் ஒன்று இருக்கு. மணலியில் ஒரு பெரிய லேஅவுட் ஒன்று எடுத்திருக்கோம். சூப்பர். மணலிலாம் ஒரு போது இது எல்லாமே அப்கமிங் சைட் தான். எல்லா லிஸ்ட் பெருசா அனுமார் வால்மா நீண்டிட்டே போகுது. சோ இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைட் இல்ல வேற எந்த சைட் வேணும், இல்ல இந்த ஏரியால நான் இருக்கேன், இதுக்கு பக்கத்துல எங்க வேணும்னாலும் அண்ணாவை கேளுங்க. புரோக்கரேஜ் இல்லாம வாங்கிக்கலாம். அண்ணா புரோக்கரேஜ் இல்ல தானே? கண்டிப்பா புரோக்கரேஜ் இல்லாம வாங்கிக்கலாம். ஆனா நன்றி, எங்க கஸ்டமருக்கு நல்லபடியா முடிச்சுக்கோங்க. கண்டிப்பா. வாழ்க்கை இடத்துடன் வீடுடன்.